World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். வணக்கம் மேம், உங்களுடைய பெயர்? சத்யா மதுராந்தகம் மேம். மேம், நீங்கள் எத்தனை வருஷமாக தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயில் படிச்சுட்டு இருக்கீங்க மேம்? நான் போன வருஷம் தான் மேம் ஜாயின் பண்ணேன். 1 இயர் ஆயிடுச்சு. சார்கிட்ட நான் போன வருஷம் வரும்போது எனக்கு ஜோதிட பற்றி எதுவுமே தெரியாது. நான் பார்த்தீங்கன்னா 0 தான். மணல் சொல்லுவாங்க இல்லையா, மணல், அந்த மணல் மாதிரி தான் நான். இப்போ அவர் என்னை வந்து ஒரு விநாயகராகவும் லிங்கமாகவும் வடிச்சிருக்காருன்னு தான் நான் சொன்னோம். எனக்கு பெருமையாக இருக்குது. எனக்கு ஜோதிடம் பற்றிலாம் தெரியாது. ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் இருக்குது. நான் சாரோடைய ஆன்லைன் ஆஸ்ட்ரோடிவியில் அதிகமான வீடியோஸ் சாரோட இதை பார்ப்பேன். எல்லாத்துக்கும் தனித்தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. நமக்கு எது தெரியலனாலும் நம்ம அந்த வீடியோஸ் பார்த்தாலே அப்சர்வ் பண்ணிக்கலாம். அவர்கிட்ட நேரில் தான் படிக்கணும்னு அவசியமே இல்லை. நான் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், நான் ஒரு 300-400 கிலோமீட்டர்ஸ் தாண்டி இங்கே வந்திருக்கேன்னா நான் சாரோட மேலே வச்சுருக்க அவ்வளோ மரியாதை. அவரை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்திலே இவ்வளோ 2-3 நாள் பயணம் பண்ணி என் பையன் லீவு போட்டுலாம் வந்திருக்கான் பாருங்கள். நான் சாரை எந்த அளவுக்கு நான் இம்ப்ரெஸ் ஆனேன்னா என்னோட அதிகமாக என்னுடைய பையன் தான் இம்ப்ரெஸ் ஆகியிருக்கான். ஏன்னா அவருடைய வீடியோஸ் வந்து அவ்வளோவா இருக்கும். நமக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது. சின்ன குழந்தையிலேருந்து அவர் எடுக்கிறது எல்லாமே பிடிக்கும். இப்போ என் பையனை விட்டிங்கனாலே 12 ராசிகள் 27 நட்சத்திரங்கள் சொல்லுவாள். ஏன்னா அது சாரோடைய வீடியோஸ் பார்த்ததுனால வருது. என்னோட சேர்த்து அவனும் சாரோடைய கிளாஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக கவனிப்பான். சண்டேஸ்லாம் மிஸ் பண்ணாமல் என் கூட வந்து உட்காந்துருவான். விளையாடலாம் போகவே மாட்டான். ஆன்மீகத்தில் எனக்கு ஈடுபாடு இருக்கிறதுனால தான் நான் சாரோடைய வீடியோஸ் பார்க்கறதுக்கான எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அது சிவனுடைய அருள் தான் நான் சொல்லணும். எனக்கு ஜோதிடம் பற்றி எதுவுமே தெரியாதுங்க. நான் 0 தான். ஆனால் நான் மணலாக இருந்த என்னை இப்போ ஒரு விநாயகராக வடிச்சிருக்காரு. நான் இந்த அளவுக்கு ஜோதிடம் படிக்கிறேன் அப்படின்னாலே என்னோடய பேக்ரவுண்ட்லாம் ஜோதிடம் கிடையாது. நான் சாரை பார்த்து தான் ஜோதிடத்துக்குள்ளே வந்தேன். அவருடைய என்ன சொல்கிறேன், என்னை ஊக்குவிக்கலன்னா நான் அந்தளவுக்கு வந்திருக்கவே மாட்டேன். மணிகண்டராஜ் சார் மட்டும்தான் நான் ஜோதிடத்துக்கு வரத்துக்கான காரணமே அவர் மட்டும்தான். எனக்கு எல்லாமே நான் யாருன்றதை புரிய வச்சவரே அவர் மட்டும்தான். ஒவ்வொரு வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னவா இருக்கேன், சத்யானா யார் அப்படின்றது எனக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் நான் யாருன்ற தேடல் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்து. பிஃபோர் 1 இயருக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். நான் இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் யாருன்றதை உணர்த்தந்தே சார் மட்டும்தான். ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் ஒவ்வொரு லக்னத்தை பற்றி அவர் சொல்லும்போது, ராசியை பற்றி சொல்லும்போது நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ என்னோட இது குரு லக்னம் அப்படின்னா சார் சொல்லியிருக்காங்க குருனா யார், ஆன்மீகம். அப்போ நான் ஆன்மீகத்துக்குள்ளே ஏன் போனேன், அப்போ என்னுடைய லக்னம் குரு லக்னம். ஸோ நான் ஆன்மீகத்துக்குள்ளே வந்துட்டேன். நான் எதுக்கு நான் ஜோதிடத்துக்கு வரணும் எனக்கு தெரியாது. நான் ஏன் ஜோதிடத்துக்கு வந்தேன், சாரோட வீடியோஸ் பார்க்கும்போது தான் தெரியும். கேது 10ல் இருக்கார். அப்போ நான் ஜோதிடத்துக்குள்ளே வந்து தான் ஆகணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம், இந்த ஜோதிடம் எல்லாமே நமக்கு கடவுளை நேரில் காமிக்காது. அவர் ரூபத்தில் காமிச்சவர் தான் மணிகண்டராஜ் சார். அவர் இல்லைன்னா நான் யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு டான்ஸ் மேலே அவ்வளோ பிரியம். ஏன் நான் டான்ஸ் ஆடுறேன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் சாரோட வீடியோஸில் டான்ஸுக்குன்னு தனியாகவே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் புதன் இணைவு டான்ஸ் ஆடுவாங்க. உங்களுக்கு இவ்வளோ தலைமை இருக்குது அப்படின்னா தொடையிலேருந்து காலு சுக்கிரன் புதன். ஸோ உங்களுக்கு டான்ஸ் வர்றது காரணம் எப்படி, நீங்கள் வந்து உங்களுடைய எல்லாமே பார்த்தீங்கன்னா சுபகிரகங்கள் இருக்குது. அதனால் நான் டான்ஸில் அவ்வளோ ஆர்வமாக இருக்கேன். சார் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் விளக்கம் சொல்லிக்கிட்டே இருப்பார். நீங்கள் யாருன்றதை புரிய வைக்கிறதே சார் மட்டும்தான். அவரோட வீடியோஸ் நான் ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது தான் நான் யார், நான் ஏன் இப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன், என்னை பற்றி என்னை புரிதல் எல்லாமே சார் மட்டும் தான் சொல்ல வச்சார். இந்த அளவுக்கு பொறுமையெல்லாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. எனக்கு சார் மேலே ஒரே ஒரு கோவம் தான், கோவப்பட மாட்டார். அப்புறம் பொறுமையாக நான் எத்தனை வாட்டி நம்ம கேட்டால் கூட கோவப்பட மாட்டார். சொல்லுங்க யார், எவ்வளோ ஒரு பொறுமையாக சொல்லுவார். ஒரே ஒரு வருத்தம், அவரை கோவப்பட மாட்டார். அவ்வளோ நிதானமாக பொறுமையாக. அவர்கிட்ட தான் கோவம் என்னென்னா தெரியாது. நான் அவ்வளோ கோவப்படுவேன். சார் பார்த்ததுக்கப்புறம் தான் கோவம்லாம் படக்கூடாது போல இருக்குது அப்படின்ற எண்ணெய் இந்த 1 இயரில் மாற்றிருக்காருன்னா பார்த்துங்கன்னா கோவப்பட. இப்போ பார்த்தீங்கன்னா சார் கிளாஸில் வந்து அடிப்படை முடிச்சுட்டேன், உயர்நிலை முடிச்சுட்டேன். ஜோதிடம்னா என்ன எல்லாமே எனக்கு நல்லா தெரிஞ்சது. பிரபஞ்சத்துக்குள்ளே நம்ம எப்படி வந்தோம் எல்லாமே சார் தான் சொல்லார். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும்ன்ற ஒரு மந்திரம் இருக்குது இல்லைங்களா, எல்லாராலையும் கொடுக்க முடியாது. இது என்னங்க கலியுகம். கலியுகத்தில் போயிட்டு ஒரு நல்லவரை பார்க்க முடியுமா? இவர் எங்கேருந்து வந்திருக்காரு, கிரேதா யுகத்துலேருந்து வந்திருக்காரா, திரேதா யுகத்தில் வந்துருக்கா தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கலியுகத்தில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் யாரால் நடக்க முடியுங்க? நானே நினைப்பேன் சொல்லுங்கள், எனக்கும் செல்ஃப்னஸ் இருக்கும்ல. ஆனால் அவரும் நினைக்கிறா இல்லைங்களா, அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்புறம் நெக்ஸ்ட் மேம், நீங்கள் குறைகள் ஏதாச்சும் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? கோவப்பட மாட்டார் மேம். ஏன்னா நான் ஒரு தாய்மை இல்லையா, அவர்கிட்ட தாய்மை குணம் இருக்குது. ஒரு தாயை என்ன பண்ணுவோம், பிள்ளைங்க ஜஸ்ட்டு ஒரு தண்ணியை ஊற்றிட்டாலே கோவப்படும் இல்லையா, அடிச்சிடுவேன், நான் அடிச்சிடுவேன். ஆனால் சார்கிட்ட அந்த தாய்மை குணம் இருக்குது பாருங்க, அவ்வளோ ஒரு அரவணைப்பு. ஒரு தாய் கூட கோவப்படுவாங்க. ஆனால் அவர் அந்த தாய் ஸ்டேஜுக்கும் மேலே கோவப்பட மாட்டார். நம்ம எத்தனை வாட்டி கேட்டாலும் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாலும் அதை எல்லாமே அவர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு சொல்லுங்கள், நீங்கள் கேளுங்க, என்கிட்ட கேளுங்க, உனக்கு என்ன தெரியணும், என்ன வேணும், என்ன விஷயன்றத அப்படியே சொல்லிவிடுவார். கோவப்படவே மாட்டார். அந்த ஒரு குறை மட்டும் தான் இருக்குது. சார் கோவப்படுங்க சார், அதுதான் எனக்கு ஒரு ஆசை. என் மேலே கோவப்படுங்க அப்படின்னு நான் கேட்பேன். ரொம்ப நன்றிங்க மேம்.
வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நடத்தும் டிஜிட்டல் முறையில் உயர்நிலை ஜோதிட வகுப்பு, மாபெரும் ஆன்லைன் வகுப்பு 16வது பயிற்சி இனிதே ஆரம்பம். வகுப்பு ஆரம்பமாகும் நாள் 12/4/2026 முதல் ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 11:30 மணி முதல் 1:30 மணி வரை நேரடி ஜூம் வகுப்பு. பயிற்சி காலம் 6 மாதம். ஏப்ரல் மாதம் வரை வகுப்பில் இணையலாம். பயிற்சி கட்டணம் மாதம் ரூபாய் 600 மட்டுமே. முன்பதிவு ஆரம்பம். பயிற்சியின் முடிவில் சான்றிதழ் வழங்கப்படும். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: வாரம் ஒரு பாவகம் வீதம் 12 வாரங்கள் 12 பாவக விளக்கங்கள் தரப்பட்டு பலன் எடுக்கும் முறை கற்றுத்தரப்படும். உபாசனை தெய்வம் கண்டுபிடிக்கும் முறை, இந்து லக்னம் ஆருடா லக்னம் கொண்டு பலன் எடுக்கும் முறை, திதி சூன்ய ராசிகளின் பலன்கள், நட்சத்திரங்களின் தாரா பலன் முறைகளும் பலன்களும், ஆயுள் பாவக ஆய்வு உதாரண ஜாதக விளக்கங்களுடன், லக்னம் கொண்டே ஒருவரின் வாழ்க்கையை சொல்லும் உச்ச நீச்ச முறை, ராசி நவாம்ச விளக்கங்களும் பலன்களும், யோகி அவயோகி முடக்கு பற்றிய விளக்கங்கள், வெற்றிக்கான தாரா பலன்களும் சூட்சம தாரை விளக்கங்களும். வாரம் ஒரு வீடியோ அனுப்பப்பட்டு அந்த வீடியோவிற்குண்டான சந்தேகங்களை ஞாயிற்றுக்கிழமை வகுப்பில் கலந்து கொண்டு கேட்டுக்கொள்ளலாம். பயிற்சி ஆசிரியர்கள்: ஜோதிட பேராசிரியர் டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ், MA B.Ed DTEd MA அஸ்ட்ரோ PhD அஸ்ட்ரோ அவர்கள். நிறுவன தலைவர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா பள்ளிப்பாளையம். ஜோதிடர் உயர்திரு ஏ கோபிநாத் MA அஸ்ட்ரோ அவர்கள் ஓசூர். நிர்வாக குழு உறுப்பினர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. முன்பதிவிற்கு திருமதி வி சீதனாதேவி B.Tech FT MBA MA அஸ்ட்ரோ அவர்கள், கோவை. செல் நம்பர் 9585585109. திருமதி கலையரசி BA இங்கிலீஷ் MBA MA அஸ்ட்ரோ அவர்கள், தேனி. செல் நம்பர் 6380641574.